குரு ஆஸ்ட்ரேலிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 3 2026 திங்கட்கிழமையிலிருந்து ஆகஸ்ட் 9 2026 ஞாயிற்றுக்கிழமை வரை மகரம், கும்பம், மீனம் 3 ராசிக்கான தினப்பலன். இந்த 3 ராசிகளை பொது பலன் தான். முழுமையான பலன் உங்க பிறப்பு ராசி அடிப்படையில் தான் தெரிய வரும். அது பிற ஜாதகம் சார்ந்த தகவல் அறிந்து கொள்ள வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் 15 நிமிடத்துக்கான விஷயங்களை சொல்லப்படுவதா இருக்கும். அண்ட் தென் ஒரு வருடத்துக்கான பிறந்த தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு பிறந்த தேதி வரைக்கான ஒரு வருட ஆண்டு பலனும் வருட பலனும் சொல்கின்றேன். அதனால இதில் வீடியோவில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கான இந்த வாரத்துக்கான வாரப்பலன் எது போல இருக்கும் என்றால், சந்திரன் ஆகஸ்ட் 3 3-4 அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் சனியுடன் இணைக்கிறதுனால, தைரியம் வீரிய ஸ்தானத்தில் இணைக்கிறதுனால புதிய முயற்சிகள் தொடங்க உகந்த நாட்கள், ஒரு விதமாக தைரியம் தன்னம்பிக்கை மேலோங்குவதாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5-6 தேதியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் மேஷத்தில் 4ஆம் வீட்டில் பயணிக்கிறதுனால தாய் வழி ஆதரவு, வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் சுப பேச்சுகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7-8 அந்த 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து 5ஆம் இடம் ரிஷபத்தில் உச்சமாக சந்திரன் செல்கின்றதுனால மன மகிழ்ச்சி வருவது கூடுவதாக இருக்கும். குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் கிடைக்கும். கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைகள்லாம் வெற்றி கிட்டும். அதே போல வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் உங்கள் வீட்டில் 6ஆம் வீட்டில் மிதுனத்தில் செவ்வாயுடன் இணைகின்றது. அதனால எதிரிகள் ஓரளவுக்கு உங்களுக்கு அடங்கி செல்வார்கள். கடன் சார்ந்த சிக்கல்லாம் குறையும். அதாவது ராசி அதிபதி சந்திரன் 3ஆம் இடத்துல இருப்பதால 7ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கு. உங்க வீட்டை பார்க்கறதுனால ஒரு விதம் கம்பீரம், ஆளுமை இதெல்லாம் அதிகரிக்கதா இருக்கும். தெளிவான மனநில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீர்கள். ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, சூரியன்ல சூரியன்ல குருவம் புதனும் அஸ்தங்கம் ஆகுது. அதனால அது 2 ஒளித்தன்மை இருக்கு. இருந்தும் பார்வை பலன் இருக்கு. இருந்தும் அந்த ஆளுமை திறன் ஒரு விதமான ஒரு யூகத்தனம் தான் வெளிக்காட்டுறதா இருக்கும். அது 7ஆம் இடத்துனால கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்ல தான் அது கான்ஃபிளிக்ட் உண்டாகும். அதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். 9ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகிறதுனால கண்டிப்பா கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களை கான்ஃபிளிக்ட் உண்டாகும். போதை மட்டும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வரவு கேட்ட செலவு இருக்கதான் செய்யும். அது பரவாயில்ல. நிதி நிலைமை முன்பை விட ஓரளவுக்கு சீராக தான் இருக்கும். பொதுவாக 2ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாதுன்னு அது ராகு இருக்கிறதுனால போது மட்டும் வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மகர ராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 2, 3, 4 பாதம் கொண்ட இது. அது சூரியன் அம்சம் பொருந்த நட்சத்திரனால 7ஆம் வீட்டிலேயே சூரியன் உச்சகுருவுடன் புதனுடன் இருக்கிறதுனால அரசு வழியில ஆதாயம், பெரிய மனிதர்கள் நட்பு இதெல்லாம் கிடைப்பதாக இருக்கும். இது அடுத்து திருவோண நட்சத்திரம். அது சந்திரன் அம்சம் பொருந்த நட்சத்திரத்தினால தேய்பிரை காலமா இருக்கிறதுனால ஒரு விதமான மனம் ஒரு விதமான தோய் நிலை கொண்டதாக தான் இருக்கும். வலது பிறையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது 50-50 எடுத்துக்கலாம். ஒரு மன அமைதியாக இருக்கும். அதே ஒரு மன குழப்பம் இருக்கும். எதிர்பார்த்த சுப காரியங்கள்லாம் கை கொடுத்தா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம். செவ்வாய் அம்சம் பொருந்த நட்சத்திரனால செவ்வாய் உங்கள் வீட்டில் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால போட்டி பொறாமைகள்லாம் உங்களை விட்டு அகழ்வதாக இருக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படும் சூழல் உள்ளது. இந்த அடிப்படையில் மகர ராசிக்கார இந்த வாரத்துக்கான வார அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 8-3. வார அதிர்ஷ்ட திசைனா மேற்கு, வட, கிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலம், மஞ்சள். வார அதிர்ஷ்ட கிழமைக்குன்னா சனிக்கிழமை, வியாழக்கிழமை 4 நாள் தான் உள்ளது. இந்த ஆன்மீக பரிகாரம் இந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ல் கேது இருக்கிறதுனால குடும்ப தடைகள்லாம் விலகிறதுக்கு துர்கை அம்மனை விலகட்டி வழிபடுறது நல்லது. இது அடுத்து வியாழக்கிழமைனா பெருமாள்னா தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். குருவின் அருள் தொழில் ரீதியாகவும் குடும்ப வாழ்க்கை இது எதிர்மறையான தடைகளை நீக்கி மன சந்தோஷத்தையும் குடும்ப ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும். இதை நீங்கள் ஒரு ஆன்மீக பரிகாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் மகர ராசியார் தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். காண்டில் உங்கள் ராசி கொண்ட நட்படுத்த உருவாட்டத்திலும் வாட்ஸ்அப் குரூப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3-4 தேதியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் வீட்டுக்கு 2ஆம் இடம் மீனத்தில் சனியுடன் இணைகிறதுனால தனம், குடும்ப வாக்குஸ்தானம் இதெல்லாம் பணப்புழக்கம் ஓரளவுக்கு இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் தேவை பூர்த்தி செய்வதாக இருக்கும். 2வது 7வது வருஷத்தில் பாத சனியும் தொடர்கின்றது. தேய்புரன் சந்திரன் இணைகிறதுனால வீட்டில் ஒரு விதம் மனம் சார்ந்த ஒரு தோய்வு இருப்பதாக இருக்கும். ஏதோ பறிகொடுத்த சூழல் கொண்டதாக இருக்கும். வீட்டிலே ராகு உட்காந்துட்டு இருக்கிறதுனால உடல் மயக்கம் தரும் ஒரு விதம் சோர்வு, ஏதோ ஒன்று பறிகொடுத்த தனம் இருப்பதாக இருக்கும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5-6 தேதியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வீட்டில் 3ஆம் வீட்டுக்கு மேஷத்தில் பயணிக்கிறதுனால புதிய முயற்சிகள் கை கொடுவதாக இருக்கும். தைரியம், துணிச்சல்லாம் ஏற்படும். சகோதர வழியில சின்ன விவாதங்கள்லாம் போதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7-8 தேதியில் சந்திரன் வீட்டில் 4ஆம் இடம் ரிஷபத்தில் உச்சமாக செல்கின்றது. அதனால ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாகும். சொத்து அல்லது வாகனம் சார்ந்த சுப செலவுகள்லாம் உங்களுக்கு சேரும். அதன் பிறகு வார இறுதி நாளான 9ஆம் தேதி சந்திரன் ஞாயிற்றுக்கிழமை மிதுனத்துல செவ்வாயுடன் இணைகிறதுனால பிள்ளைகள் வழியில ஒரு சுப செலவுகள் ஏற்படலாம். ஆன்மீக சிந்தனைகள்லாம் அவர்கள் மேலோங்கும்.
ஒரு ராசியில ராகு இருக்கிறதுனால எதையும் ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற அந்த இது இருக்கும். அதனால மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படும். அதனால போதுமட்டும் அதெல்லாம் தவிர்த்துறது, ஆலய வழிபாடு, தியானம் இதெல்லாம் செய்யறது நல்லது. உங்க 2ஆம் வீட்டிலேயே சனி இருக்கிறதுனால ஒரு இது உங்க சொல்லுக்கான மரியாதை கௌரவம் இருக்கு. ஏன்னா உங்க ராசிநாதர் 2ஆம் வீட்டில் இருக்குது, நட்பு வீட்டில் இருக்குது, சிறப்பு தான். குருவும் பார்க்கின்றது, அதனால உங்களுடைய பேச்சு கண்டிப்பா மதிப்பு உள்ளது. 6ஆம் வீட்டில் சூரியன், குரு புதன் மறைவு இருக்கிறதுனால, அது உச்சகுரோட இருக்கிறதுனால வேலையில சில எதிர்ப்புகள், போட்டி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் அது சூழல் உங்களுக்கு பிறரின் இது எதிர்ப்பு இருந்தாலும் அதை முறியடிக்க ஆற்றல் கொண்டு தான் இருக்கும். கடைசியா சூழல் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். புதிய வேலை வாய்ப்பு சார்ந்த இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதாவது வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல மறைவதுனால மருத்துவம் சார்ந்த கொஞ்சம் செலவுகள்லாம் உண்டாகும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அது மாதிரி 7ஆம் இடத்துல கேது இருக்குது, உங்க ராசிலேயே ராகு உட்காந்துட்டதுனால கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் பிரச்சனை தலை தூக்கலாம். அதனால மட்டும் குடும்பம் சார்ந்த உறுப்பினரோட, முக்கியமாக கணவன் பார்ட்னரோட விஷயங்களை விட்டு கொடுத்து செல்றதுனால நல்லா இருக்கும். குடும்ப அமைதியும் காக்கப்படுறதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கும்பராசிக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. அவிட்டம், சதயம், பூரட்டாதின்றது. இதில் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் அம்சம் பொருந்த நட்சத்திரத்தினால 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்றது. அதனால சுறுசுறுப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆற்றல் வேகம் கொண்டு இருப்பீங்க. பிள்ளைகளின் படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. ஏன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துல பகை வீட்டில் வாழ்ந்ததுனால பசங்க சரியா படிக்காத சூழல் உண்டாகும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். அதுக்கடுத்து சதய நட்சத்திரம், ராகுவின் அம்சம் போது சதய நட்சத்திரனால ராசியிலே ராகு அமர்ந்திருக்கின்றது. தேவையற்ற மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படலாம். முக்கிய முடிவுகள் இது சார்ந்த விஷயங்கள்லாம் யாரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் அவங்ககிட்ட கேட்டு எடுப்பது நல்லது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி குருவின் அம்ச பொருந்த நட்சத்திரனால 2ஆம் வீட்டை குரு பார்வை பார்ப்பதனால கடன் சார்ந்த சுமைகள்லாம் குறையும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கும்பராசிக்கு இந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 8, 3. வார அதிர்ஷ்ட திசை மேற்கு, வடகிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருநீலம், மஞ்சள். வார அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை, வியாழக்கிழமை நாள் நன்றாக உள்ளது. கும்பராசிக்கு இந்த வாரத்துக்கான ஆன்மீக பரிகாரம் எடுத்துக்கொள்ளீங்கன்னா பாத சனி இருக்கு, 7வது சனியில. அந்த சனியுடைய தாக்கம் குறைக்கிறதுக்கு சனீஸ்வரனை எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். முக்கியமா பாத சனி இருந்ததுன்னா கால்களை முழங்கால முழுதும் எண்ணெய் தேய்ச்சி நல்லா மசாஜ் செய்து நீராடுவது, குளிப்பது நல்லது. ஏன்னா சனி விட்டு போற சூழல்ல அது தலையில பிடிச்ச சனியை கால் வழியா அப்படியே போகும். அந்த எண்ணெயை தேய்ச்சி இது பண்றது நல்லது. உடல் ஆரோக்கியம் தான் பாதிப்படுறதா இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சனி ராகுல உங்க வீட்டுல ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால துர்கை அம்மனுக்கு துர்கை அம்மனை வழிபட்டா இந்த தோஷம், அது ராகு கேதுடைய இந்த வீரியத்தனம் குறைவதாக இருக்கும். அதனால கும்பராசிக்காரன தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்து இரசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி உங்க ராசி கொண்டு நட்படுத்தி உறவுகள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். மீன ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 3, 4 அதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா உங்க வீட்டிலேயே சந்திரன் சனியோட இணைகின்றதுனால ஆல்ரெடி உங்களுக்கு 7 வர சனி இப்போ தேய்பிறை சந்திரன் ஜென்ம சனியோட இணைகின்றது. அதனால மனதளவில் சிறு தயக்கம், உடல் சோர்வு இதெல்லாம் இருக்கும். வழக்கமான பணிகளை மட்டும் நீங்க கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5, 6 தேதியில பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 2ஆம் வீடான மேஷத்துல பயணிக்கிறதுனால, தன குடும்ப வாக்கு சார்ந்த பயணிக்கிறதுனால நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும். குடும்பத்தில் நிலவு வந்த குழப்பங்கள் ஓரளவு விலகும். மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவுவதாக இருக்கும். இது அடுத்து ஆகஸ்ட் 7, 8 தேதியில பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல 3ஆம் இடம் ரிஷபத்துல இணைகின்றது. அது உச்சமாக ரிஷபத்துக்கு சந்திரன் செல்வதனால ஒரு வித மனதில் ஒரு விதம் தைரியம் பிறக்கும். ஆரம்ப தொடக்க நாள் இருந்த அந்த சூழல் கொஞ்சம் மாறி இருக்கும். அதனால் புதிய முடிவுகள் தைரியமாக எடுப்பீர்கள். இளைய சகோதர வழியில உதவிகள் கிடைக்கும். இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி உங்க வீட்டுல இருந்து 4ஆம் இடம் மிதுனத்துல செவ்வாயுடன் இணைகின்றது. தாய் வழி உறவுகளில் நன்மைகள் உண்டாகும். வீடு, வாகனம், பராமரிப்பு செலவுகள்லாம் ஏற்படலாம். ஜென்ம சனி உங்க வீட்டுல 7வது சனி உங்களுக்கு தான் ரொம்ப 7வது சனியில் பெரிய இதுவா இருக்கு. அதனால குழப்பம், தன்னம்பிக்கை ஏதோ தோன்றதாக ஃபீல் பண்றீங்க. அதனால 2வது இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலீவ் கிடைக்கும். மழை ஜோனு பெய்யுற மழையில ஒரு கொடை பிடிச்ச சூழல்ல குரு பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு அதை நிவாரணமா எடுத்துக்கொள்ளலாம். அதனால ஓரளவுக்கு ஆன்மீக பலம், தெய்வத்துடைய பாதுகாப்பு உள்ளது. குரு பார்வை இருக்கிறதுனால தொழில் சார்ந்த தடைகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு குறையும். மேலதிக மறைமுக ஆதரவு கிடைப்பதா இருக்கும். தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள ஒரு புதிய யோசனைகள்லாம் கிடைக்கும். பணப்புழக்கத்துக்கு எந்த குறையும் இருக்காது. நிலுவையில் இருந்த பணங்கள்லாம் வசூலாகும். சேமிப்பு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் உயர்வதாக இருக்கும். சுப செலவுகள் மட்டும் கொஞ்சம் குறைத்துக் கொண்டு சேமிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்தை மட்டும் பிரச்சனைகளை தலை தூக்கும். அது மட்டும் கவனித்துக் கொள்ளுங்க. ஏன்னா சுக்கிரனை 7ஆம் இடத்துல நீச்சம், குரு பார்வை பார்க்கின்றது. உங்க வீட்டுல 4ஆம் இடத்துல செவ்வாய் நிஷ்பலம் அடைகிறதுனால கண்டிப்பா ஒரு பிரச்சனை உண்டாகதான் இருக்கும். போதை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனா 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பிள்ளைகள் நலன் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 3 நட்சத்திரம் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம். பூரட்டாதி குருவின் நட்சத்திரமா இருக்கிறதுனால உங்க 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஒரு இதை உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழல் கொண்டுதான் இருக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகள் வழியில நல்ல செய்திகள் தேடி வரும். இது அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். சனியின் ஆதிக்கம் உங்க வீட்டிலேயே ஜென்ம சனியா இருக்கிறதுனால
நீங்கள் இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் தான் கொஞ்சம் கவனப்படும் பொறுமையாக இருக்கணும். 3 நாள் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சந்திரனும் கூட வந்திருக்கிறதுனால குழப்பம் அதிகமாக இருக்கும். அதில் முக்கிய முடிவு திட்டங்கள்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. போதை மட்டும் ஆலை வழிபாடு தியான யோகா செய்து அந்த நாளை கடந்து செல்வது நல்லது. அந்த 2 நாட்கள் மட்டும் முக்கியமான முடிவுகள் எதுக்கு வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க, ரேவதி நட்சத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா புதன் ஆதிக்கம் அம்சம் பொருந்திய நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஆகஸ்ட் 5 பிறகுலாம் பார்த்தீங்கன்னா புதன் வந்து உங்கள் வீட்டுக்கு உச்சகுருவுடன் சேர்றதுனால ஒரு நல்ல இன்டெலெக்சுவலான ஒரு புத்திசாலித்தனம் கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. உயர்கல்வி மற்றும் வியாபார முயற்சிகள்லாம் உங்களுக்கு வெற்றி அடைவதாக இருக்கும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்களாக தாராளமாக முயற்சி செய்தால் வெற்றி அடைய சூழல் ஏற்படும். இந்த அடிப்படையில் இந்த வாரத்துக்கு அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3, 9. வார அதிர்ஷ்ட திசைனா வடகிழக்கு, கிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், சிவப்பு, இதெல்லாம் நன்றாக உள்ளது. அதிர்ஷ்ட கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நன்றாக உள்ளது. ஆன்மீக பரிகாரம் எடுத்துக்கொண்டா ஜென்ம சனியுடைய தாக்கத்தை தான் குறைக்கணும். அதனால் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வந்து வணங்கலாம். துளசி மாலை சாற்றி வணங்குவது சிறப்பு. வியாழக்கிழமைனா குரு பகவானை வழங்கலாம். முருக பெருமான வணங்குவதும் சிறப்பு தான். அதனால் மீனராசிக்காரர்கள் தாங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலியில் வந்து உங்கள் ராசி கொண்ட நட்படுதல் உறவுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.